சற்றுமுன் வெளியான தகவல். பிஎம் கிசான் பணம் வராதவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பிஎம் கிசான் திட்டத்தில் பணம் வராதவர்கள் மே 31 தேதிக்குள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அது என்னவென்றால், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் கூறியதாவது, பிஎம் கிசான் திட்டத்தில் பதிவு செய்திட மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்திட மே 1 முதல் 31ஆம் தேதி வரை சிறப்பு முகாமில் பங்கேற்க விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதனால் ஒரு முறை ரூபாய் 2000 வீதம் ஆண்டிற்கு ரூபாய் 6000 விவசாயிகளுக்கு தேவையான வேளாண் இடு பொருட்கள் வாங்கிட ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல தூத்துக்குடி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் 48,762 விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் எவ்வித விடுபாட்டின்றி பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டார வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகம் மற்றும் இந்திய அஞ்சலக கட்டண வங்கி அலுவலகங்கள், அதேபோல பொது சேவை மையங்களில் வரும் மே 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனால் 20வது தவணை வரும் ஜூன் மாதத்தில் விடுவிக்கப்பட்டு வரவு வைக்கப்பட உள்ளதால் இம்முகாமில் தகுதியுடைய விவசாயிகள் தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பது மற்றும் கேஒய்சி செய்தல் போன்ற இவற்றில் ஏதாவது விடுபட்டிருந்தால் அதனை சரி செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். பிஎம் கிசான் திட்டம் வழிமுறைகளின்படி தகுதியுடைய விடுபட்ட விவசாயிகள் இத்திட்டத்தில் புதிதாக பதிவு செய்து சேர்ந்து பயன்பெறலாம். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிஎம் கிசான் 19வது தவணை தொகை பெற்று வந்த விவசாயிகளில் 48,762 விவசாயிகளில் 15,937 விவசாயிகள் தங்களது நில உடைமை பதிவு, கேஒய்சி மற்றும் ஆதாருடன் வங்கி கணக்கை இணைப்பு செய்யாமல் உள்ளனர். இதனால் பிஎம் கிசான் திட்டத்தில் 15,937 விவசாயிகளும் நில உடைமை பதிவுகள், கேஒய்சி பதிவு, வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண் இணைப்பு பணியினை மேற்கொண்டால் மட்டுமே 20வது தவணை பெற இயலும். மேலும் இத்திட்டத்தில் பயன்பெறும் பயனாளி இறந்துவிட்டால் அவரது ஆதார் எண் மற்றும் இறப்பு சான்றிதழை சம்பந்தப்பட்ட வட்டாரங்களில் சமர்ப்பித்து நிதியை நிறுத்தம் செய்ய வேண்டும். இறந்த பின்பும் தவணை தொகையை பெற்று வருவது ஆய்வில் கண்டறியப்பட்டால் அத்தொகையை வாரிசுதாரர்களிடமிருந்து வசூலிக்கப்படும். மேலும் பிஎம் கிசான் திட்டத்தில் இறந்தவர்களின் வாரிசுதாரர்கள் பயன்பெற தகுதியிருப்பின் தேவையான ஆவணங்களை பொது சேவை மையங்களில் சமர்ப்பித்து பதிவு செய்து இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி உள்ளார். அது மட்டும் இல்லாமல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது டெபிட் கார்டு மூலம் வழங்கப்பட்டு வந்த காப்பீடு வசதிகளை நிறுத்துவதாக கோடக் மஹிந்திரா வங்கி அறிவுறுத்தியுள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அது என்னவென்றால், இந்தியாவில் மிகப்பெரிய தனியார் துறை வங்கிகளில் ஒன்றாக கோடக் மஹிந்திரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வங்கி மற்றும் முதலீடு சேவைகளை வழங்குகிறது. இந்நிலையில் தற்போது கோடக் மஹிந்திரா வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு
வெளியாகியுள்ளது. அதாவது டெபிட் கார்டு தொடர்பான விதிகளை அவ்வங்கி மாற்றியுள்ளது. டெபிட் கார்டுகளில் கிடைக்கும் காப்பீட்டை நிறுத்துவதாக கோடக் மகேந்திரா வங்கி அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக வாடிக்கையாளர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி புதிய விதிகள் ஜூலை 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதனால் இதற்கு முன்பு செய்யப்பட்ட கோரிக்கைகள் செல்லுபடியாகும் என்றும் பழைய விதிகளில் கீழ் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல காப்பீடு வசதி கொரியர்கள் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள். எனவே நீங்கள் இன்னும் இந்த வசதியை பெறவில்லை என்றால் உங்களுக்கு சிறிது காலம் அவகாசம் உள்ளது. இந்த விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பு வாடிக்கையாளர்கள் பாலிசி தொடர்பான தகவல்களை சரிபார்த்து காப்பீட்டை பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அதாவது ஜூலை 20ஆம் தேதி வரை மட்டுமே தனிப்பட்ட விபத்து மரண காப்பீடு உள்பட பிற காப்பீடு தொகையை பெற அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது. கோடக் டெபிட் கார்டுதாரர்கள் சரியான நேரத்தில் காப்பீட்டை கோருவதன் மூலம் இழப்பை தவிர்க்கலாம். கோடக் மகேந்திரா வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு அதன் டெபிட் கார்டில் பல சிறந்த காப்பீடு தொகைகளை வழங்குகிறது. இவை இப்போது நிறுத்தப்பட்ட உள்ளது. ரூபாய் 15 லட்சம் வரையிலான தனிப்பட்ட விபத்து மரண காப்பீடு வழங்கப்பட்டது. அட்டைதாரர் ரயில் அல்லது சாலை விபத்தில் இறந்தால் காப்பீடு தொகை பரிந்துரைக்கப்பட்டவருக்கு அல்லது சட்டப்பூர்வ வாரிசுக்கு வழங்கப்படும். காப்பீடு தொகை அட்டையில் வகையை பொறுத்து இருக்கும். கார்டு தொலைந்தால் அதற்கான காப்பீடு ரூபாய் 2.5 லட்சம் முதல் 6 லட்சம் வரை கிடைக்கும். அனைத்து டெபிட் கார்டு பயனர்களும் தொலைந்த பொருட்களுக்கு ரூபாய் 1 லட்சம் காப்பீடு பெற்றனர். அதேபோல விமான விபத்தில் மரணம் ஏற்பட்டால் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை காப்பீடு வழங்கப்பட்டு வந்தது. டெபிட் கார்டு பயனர்கள் வாங்கிய பொருட்கள் தொலைந்தால் ரூபாய் 1.5 லட்சம் வரை காப்பீடு தொகையை பெற்று வந்தன. இருப்பினும் டெபிட் கார்டு மூலம் வாங்கிய பொருட்கள் 60 நாட்களுக்குள் தொலைந்துவிட்டால் மட்டுமே இந்த வசதி கிடைக்கும். மேற்கூறிய வசதிகள் அனைத்தும் தற்போது நிறுத்தப்படுகிறது. இந்த வசதிகளை நிறுத்துவது கோடக் மகேந்திரா வங்கி டெபிட் கார்டு பயனர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.